நாங்கள் யாரும் பழி போடலை, நாங்கள் யாரும் சொல்லலை. மக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் எதற்காக சம்பவம் நடந்தவொடனே வெளியேறிட்டீங்க, என்ன காரணம்? அந்த மக்களை நேரடியாக கூட மக்கள் கேட்குறாங்க, நாங்கள் யாரும் கேட்கல. அது இந்த அலை தமிழ்நாட்டின் அலை பாண்டிச்சேரியிலையும் வீசுகிறது. சகோதரர் விஜய் அவர்கள் காங்கிரஸை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் என்பது 140 ஆண்டு கால வரலாற்று சிறப்புமிக்க கட்சி. இந்த கட்சியை போன்று அவர் குறை சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை அவரிடம் கேட்கிறேன். எவ்வளவோ வெற்றிகளையும் வெற்றி வாய்ப்பை இழந்தும் 140 ஆண்டு காலம் இந்தியாவில் ஓங்கி நிற்கின்ற ஒரே பேரியக்கம் காங்கிரஸ் பேரியக்கம். அன்னை சோனியா காந்தி, தலைவர் ராகுல் காந்தி, எங்களுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இங்கே நாங்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் கட்சி யாரோடு கூட்டணி என்பதை எங்கள் தலைமை முடிவு செய்யும், விஜய் முடிவு செய்ய முடியாது. யாரோ 4 பேர் அவருடைய கட்சியில் காங்கிரஸார் சேர்ந்தார் என்பதை தூக்கி பிடித்து கொண்டு கட்சி யாங்கோடு இருக்குதுன்னா அவரோட எப்படி இருக்கும்? இது எவ்வளோ பெரிய பேராசை, எவ்வளோ பெரிய அநாகரிகமான செயல். இந்த அநாகரிக பேச்சு, அநாகரிக அரசியலை எல்லோரும் மாதிரி அவரையும் செய்யக்கூடாது. அவர் இதை விட வேண்டும். அந்த கட்சியே ஒரு விபத்தான கட்சி, விபத்தில் ஏற்படுத்திய கட்சி, விபத்தால் வந்த கட்சி. ஆகவே அது விபத்து நடக்கத்தான் செய்யும். அவர் தமிழ்நாட்டு மக்களை நன்மை செய்ய வேண்டும் என்றால் அவர் இப்படிப்பட்ட செயலில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். ரசிகர்கள் யார் போனாலும் பார்க்குறாங்க. இப்போ அஜித் போனாருன்னா என்ன நடக்கும்? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அஜித் ரோட்டில் போகிறார் அப்படின்னா தமிழ்நாடே திரண்டு அஜித் பின்னால் நிற்கும். ரஜித்துக்கு தான் ஏராளமான ரசிகர், வைப்ரண்ட் ஃபேன்ஸ். என்ன கேட்டோடனே 2 பேருக்கு தான், எம்ஜிஆருக்கு பிறகு. ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு, இன்னொன்று அஜித்குமாருக்கு. அவங்கெல்லாம் வந்தால் என்ன நடக்கும்? அதனால் என்னுடைய தாய்மார்களுக்கு, பெரியோர், நம்முடைய பிள்ளைகளை விபத்தில் சிக்காமல் வளர்க்க வேண்டும், விபத்தில் சிக்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், அடுத்த தலைமுறை தவறான வழியில் அதை யாரோ ஒரு வழி நடத்துகிறார் என்றால் அதன் பின்னால் நடப்பக்கூடாது. அவர் சொல்றது இது வரைக்கும் எதுவுமே நடக்கல. கர்நாடகாவில் மாற்றம் வர்றாரு நடக்கல, தெலுங்கானாவில் மாற்றம் வரன்னு சொன்னார் நடக்கல, டபுள் இன்ஜின் சர்க்கார்னார் எங்கே நடக்கல. ஆகையால் இங்கே ஒரு மாற்றமும் வராது. 2021 தேர்தலை விட 26 தேர்தல் 210 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இரும்பு மனிதர் இந்த எல்லை காக்கும் சாமி முதலமைச்சராக ஆவார்.